என்னங்க அது மற்ற விழாவுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, முன்னாடி வந்து திராவிட பொங்கல்னு பேனர் கட்டிக்கிறீங்க, மற்றதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்டால், என்னங்க கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு, கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு, பொங்கலுக்கு வந்து திராவிட பொங்கல்னு முதலமைச்சர் சொல்லிட்டு பேசிட்டு போகிறாரு. இத்தனை கேள்விகளையும் அடுக்கடுக்காக நம் முன்னே கொண்டு வந்து வைக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரே தீர்வாக தந்தை பெரியார் சொன்னார், இந்த பொங்கல் விழா என்பது தமிழர்கள் மானத்தோடு கொண்டாட வேண்டிய விழா. ஏன் மானத்தோடு கொண்டாட வேண்டிய விழான்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி தீபாவளின்னு கொண்டு வந்தாங்க. இந்த தீபாவளிக்கு என்ன கதை சொன்னாங்கன்னு தெரியும். அப்போ தமிழ் புத்தாண்டு எதுன்னு கேட்டப்ப இந்த பொங்கல் விழான்னு நம்ம சொன்னோம். அவங்க சொன்னாங்க இல்லைங்க சித்திரை தாங்க தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டப்ப அவங்க ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதைன்னு கேட்டால், உள்ளபடியே ஆபாசம் நிறைந்த நம்மால் சுயமரியாதைக்காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கதை. இந்த கதையை சொன்னவுடன் மானமுள்ள தமிழர்கள் எழுந்து கேள்வி கேட்டிருக்க வேண்டும், தன்மான உணர்ச்சி உடையவர்கள் எழுந்து கேள்வி கேட்டிருக்க வேண்டும். ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான் கேட்டது, ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் கேட்டார். 60 குழந்தை குட்டிங்களை பெற்று 60க்கும் பேரை வச்சு தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னியே, அந்த 60ல் ஒரு குழந்தைக்காவது தமிழில் பெயர் இருக்கிறதா என்று கேட்ட தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான். தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றியே, ஒரு குழந்தைக்காவது தமிழ்ல பேர் இருக்கா? இதை கேட்பதற்கு யார் முன் வந்தது? தமிழ் அறிஞர்கள் கேட்டார்களா? தமிழ் மொழியை சீர்திருத்த வருகிறேன் என்று சொன்னேன் உங்கள் முப்பாட்டனார்கள் கேட்டார்களா? தந்தை பெரியார் தான் கேட்டார், இந்த இயக்கம் தான் கேட்டது. அதனால் தான் இந்த இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் கடமைப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். இந்த பொங்கல் விழா என்பது உள்ளபடி இன்னொரு சிறப்பு என்னன்னா, எதுக்கு கொண்டாடுறோம்னா, விளைத்து தருகிற உழவர்களையும் விளைத்து கொடுக்கிற விளை நிலச்சலையும் கொண்டாடுவதற்கான ஒரு விழா இது. இந்த விழாவில் யாரை போற்றுகிறோம்னு சொன்னா, இயற்கையை போற்றுகிறோம். யாரையும் கையெடுத்துக்கும் வணங்கலை. ஏன் வணங்கலைன்னு சொல்றேன்னா, வணங்கணும்னு சொன்னா எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான்னு விட்டுருவோம், எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான், மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான். இந்த திரைப்படத்தில் வரா மாதிரி தான், எல்லாத்தையும் மேலே இருக்கிறவனே பார்த்துக்கிட்டா கீழே இருக்கிறவன் எதையாவது பார்த்துக்கணும்னு சொல்கிற மாதிரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டு போகிறேன்னு வணங்குனா அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். அதனால தான் இயற்கையை போற்றுகிற விழா இந்த பொங்கல் விழா என்று சொல்லுகிறோம். அப்போ ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு உண்டு மற்றவர்களுடைய உழைப்பில் வாழ்ந்து உண்டு கொளுத்த ஒரு கூட்டம் உண்டு. அந்த உண்டு கொளுத்த கூட்டத்தினுடைய கொட்டத்தை அடக்கி உழைத்து வாழக்கூடிய உழவர்களுக்கான திருவிழாவாக பொங்கல் விழாவை மாற்றி அமைத்த பெருமை இந்த திராவிட இயக்கத்திற்கு உண்டு. முதலாக நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரையில் அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி பாவேந்தர் அவர்களுடைய அடியை ஒற்றி முதலாக தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அறிவித்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். பின்னாளில் அது பல பேர் சதியால் முறியடிக்கப்பட்டது. ஆனால் இந்த நினைப்பு இருக்கிறது. இந்த தமிழ் மண்ணில் தமிழர்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன், அவர்களுக்காக உழைக்கிற வரை ஓய மாட்டேன் என்று சொன்ன தந்தை பெரியாரின் அடியொற்றி வந்த ஒரு சீடன் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை தமிழ் புத்தாண்டாக அறிவிக்கிறார். இதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து வெளியிட்ட அத்துணை அரசாணைகளிலும் தேதிகளை தமிழில் வெளியிட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வேற யாரால இது முடிந்தது? நல்லா யோசிச்சு பாருங்க. முதலாக மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய வாழ்த்து பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவித்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த திராவிட இயக்கம் தான் தமிழர்கள் வீழுகிற பொழுதெல்லாம், தமிழர்களிடம் ஆரிய கருத்தை திணிக்கிற பொழுதெல்லாம் தமிழர்களை உயர்த்தி பிடித்த தத்துவம் இந்த திராவிடம் என்று சொன்னால், இந்த தமிழர்கள் எப்போது விழுந்தாலும் அவர்களை உயர்த்தி பிடிக்கிற, அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற கட்டுமரமாக கலைஞர் கண்ட, பெரியார் கண்ட, பேரறிஞர் அண்ணா கண்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். இதை எந்த கொம்பன் நினைத்தாலும் மாற்ற முடியாது. இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு பல பேர் திராவிட இயக்கத்தை தூற்றி பேசி 2026 நாங்கள் தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. இன்னைக்கு இன்னொரு கூட்டம் வேற வந்திருக்கு. அந்த கூட்டம்லாம் கரண்ட் கம்பி மேலே ஏறி நிற்கிற கூட்டம். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏறி நிற்கிறது கரண்ட் கம்பி மேலே ஏறி நின்றுக்கிட்டு திமுக அரசு கரண்ட் கொடுக்க மாட்டேங்குது, கரண்ட் கொடுத்தா நீ என்ன ஆவன்னு முதல்ல நினச்சிப்பார். கரண்ட் கம்பி மேலே ஏறி நின்றுட்டு கரண்ட் கொடுக்க மாட்டேன்னு கேட்குற,
அடிப்படை அறிவற்ற ஒரு கூட்டம். இந்த பக்கம் பார்த்தா இளைஞர்களின் கையில் கடப்பாரையும் கத்தியும் கொடுத்து போய் மசூதியை இடிச்சிட்டு வான்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம். அப்படியே எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஏன் பேசுறான்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குது, ஏன் அது டிவிலெல்லாம் போடுறாங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இவர் ஏன் மேடைக்கு மேடை ஏறி பெரியாரா, எவரெல்லாம் எங்களுக்கு பெரியார் கிடையாது, எங்களுக்கு ஒரு 14 பேர் இருக்கிறாங்க லிஸ்ட், அவர் தான் பெரியாருன்னு இவர் ஏன் பேசுறாருன்னு அதில் அங்கே கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் அறிவற்றவர்களாக, அடிப்படை அறிவற்றவர்களாக இளைஞர்களை மாற்றக்கூடிய அரசியல் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்களை அறிவு வயப்படுத்தி அறிவு திருவிழா நடத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த மக்கள் மறந்து விட மாட்டார்கள். இங்கே எத்தனையோ கட்சிகள் உருவாகலாம், எத்தனையோ பேர் அடுத்து வருங்கால முதலமைச்சர் நாங்க தான் சொல்லலாம். ஆனால் 1939 நெஞ்சுரத்தோடு போர்படை தளபதியாக இந்தியை எதிர்த்து போராடிய போது பேரறிஞர் அண்ணாவுக்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று. 10 வயது சிறுவனாக போர்க்கொடியை உயர்த்தி பிடித்துக் கொண்டு ஓடி வந்த இந்தி பெண்ணேக்கள் நீ தேடி வந்த கோலையுற்ற நாடு இதுவல்ல என்று முழங்கிய போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று. அன்றைக்கு மிசா கைதியாக 1 வருட காலம் சிறை எய்தி நெஞ்சில் பூட்ஸ் கால்களால் மிதி வாங்கிய போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று. கோட்டை ஏறுவதற்கு முன்பே, கொடி பிடிப்பதற்கு முன்பே இந்த மக்களுக்காக ரத்தமும் சதையுமாக நின்று போராடிய தலைவர்களை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்று சொன்னால் இந்த நூற்றாண்டு அல்ல, இன்னும் எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் எந்த கொம்பன் நினைத்தாலும் திராவிட கோட்டையை அசைத்து கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு சொல்லலாம், அவர்களுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. பெரியாரோட மண்ணு கிடையாது, பெரியாரே எனக்கு மண்ணு தான் பேசிட்டு இருக்கிறாரு. மயிலாடுதுறையில மேடை போட்டு இதில் என்னங்க பெரியார்னா அவர் கிடையாது, எங்களுக்கு 14 பேர் பெரியார். இதில் என்ன காமெடினா, அவர் ஏற்றுக்கொண்ட அந்த 14 பெரியார்களும் தங்களுடைய பெரியாராக ஏற்றுக்கொண்ட தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். பழனி பாபா எங்களுடைய பெரியார் என்று சொன்னார். பழனி பாபா என்ன தெரியுமா சொன்னாரு? எவன்லாம் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கலையே அவனை முதல்ல அடிச்சு விரட்டுனார். பழனி பாபா சொன்னார். இறுதியாக முடித்து கொண்டு வந்து திருமாவளவன் எங்களுடைய பெரியார் என்று சொன்னார். அந்த டாக்டர் திருமாவளவன் என்ன சொன்னார்? என்னை அரசியல் படுத்திய ஆளுமைப்படுத்திய தலைவர் தந்தை பெரியார் என்று சொன்னார். தந்தை பெரியார் உங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார். இந்த திராவிட இனம் உள்ளவரை, தமிழர்கள் உள்ளவரை, தமிழர்கள் எப்போதும் தந்தை பெரியாருக்கு நன்றி கடன் பட்டிருப்பார்கள். கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் இந்த மண்ணில் மான உணர்ச்சியை ஊட்டி கொண்டு வந்திருக்கிறது.